அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா நீங்க மட்டும் எப்படிக்கா எவ்வளவு நேரம் வேலை செஞ்சாலுமே அப்படியே டயர்ட் ஆகாம இருக்கீங்க? ஆனா வீட்டுல என் ஒய்ஃப் ஒரு 10 நிமிஷம் வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்றாங்க. முடியெல்லாம் கொட்டுதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு உடம்பு ஹெல்ப் பண்ற மாதிரி நம்ம ஏதாவது ஹெல்த் மிக்ஸ் இருக்குங்களாக்கா? நான் சொல்ற இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்ப அதுதாங்க நான் உங்களுக்கு. அதுவா? எதுக்கா அது? அதுவும் இல்லாம நான் சொல்ற ஒரு சில சிம்டம்ஸ், அது எதனால ஏற்படுங்கிறது காரணம், அது இல்லாம அது வராம தடுக்கக்கூடிய காரணம், இதெல்லாம் நான் சொல்றேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? ஆனா அதிகப்படியான சோர்வு, கைகால்ல வலி, தலை சுற்றல் மற்றும் மூச்சு திணறல், அப்புறம் நகம் மற்றும் உதடு இதெல்லாம் விளறி போறது, அப்புறம் படபடப்பு, இந்த கை கால் எல்லாம் மறுத்து போறது, இதெல்லாம் இருந்தா அவங்களுக்கு அனீமியா, அதாவது ரத்த சோகைங்கண்ணா. ஆனா அதோட காரணம் என்னன்னா உடம்புல இரும்புச்சத்து குறைபாடு ஏற்படுறது, விட்டமின் B12 அல்லது ஃபோலேட் குறைபாடு இருக்கிறதுங்கண்ணா. ஆனா ரத்தத்துல ஆக்சிஜன் எடுத்து சொல்லக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாகிறதுனால உறுப்புகளுக்கு போதிய ஆக்சிஜன் கிடைக்காம தான் இந்த ரத்த சோகை ஏற்படுது. ஆனா முக்கியமா ஆண்களை விட பெண்களுக்கு தான் இதுல பாதிப்பு அதிகம். ஏன்னா மென்சஸ்ல பிளட் லாஸ் அதிகமா ஆகுறதுனால இந்த ஹீமோகுளோபின் கம்மியாகிறதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுக்கு சாப்பிட வேண்டிய உணவு என்னென்னா முருங்கைக்கீரை, பேர்ச்சம்பழம், அத்திப்பழம், கேரட், பீட்ரூட், ஆப்பிள், மாதுளை, ஈரல், சீ ஃபுட் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா பிளட் இன்க்ரீஸ் ஆயிருங்கண்ணா. இன்னும் முக்கியமா சாப்பிட்டதும் இந்த டீ, காஃபி இதெல்லாம் சாப்பிட்றத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல உங்க வைஃபை கூட்டிட்டு போய் டாக்டரை போய் பாருங்க.